வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதானி அறக்கட்டளை மூலம் காரைக்காலை சேர்ந்த மாற்றுத்திறனாளிக்கு பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளிடம் வழங்கினார். காரைக்கால் தனியார் துறைமுக சமூக பொறுப்பு பிரிவான அதானி அறக்கட்டளை மூலம் காரைக்காலை சேர்ந்த 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் மதிப்பில் பேட்டரியால் இயங்கும் 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பயனாளிகளுக்கு பேட்டரி வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் ராஜேந்திரன், காரைக்கால் துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் சச்சின் ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் பாதுகாப்பிற்காக தலைக்கவசமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆட்டோ மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் டிரைவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தற்காலிக பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஈசிஆர் வழியாக சென்னைக்கு அரசு பஸ் நேற்று காலை 6 மணி அளவில் புறப்பட்டது. மடுவுப்பேட் அருகே பஸ் சென்றபோது அவ்வழியாக சென்ற ஆட்டோ ஒன்று பஸ்ஸை முந்தி சென்றது. அப்பொழுது சாலையில் இருந்த தடுப்பு கட்டை மீது பஸ் ஏறி ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவை ஓட்டி சென்ற வானரப்பேட்டையை சேர்ந்த காளிதாஸ் காயமடைந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கட்டையில் பஸ் மோதியதில் பஸ் சேதமானது. அதனைத் தொடர்ந்து பஸ்ஸில் பயணித்த அனைவரும் வேறு ஒரு பஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை முயற்சி செய்த வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அண்ணா சாலையில் இயங்கி வரும் பிரபலமான பப்பில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட வெளிமாநிலத்தை சேர்ந்த 5 இளைஞர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் வெளியே அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பணி முடிந்து பைக்கில் வீட்டுக்கு திரும்பிய பவுன்சர் வசந்தராஜனை காரில் பின்தொடர்ந்து அதிவேகமாக மோதி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் நிலை குலைந்து விழுந்த வசந்தராஜன் படுகாயமடைந்தார். அவரை மீட்டு சக பவுன்சர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டார்வின், சிபின் மற்றும் சென்னையை சேர்ந்த சுதாகர் ஆகிய 3 வரை கைது செய்தனர். மேலும் ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக், ராகுல் ஆகிய 2 வரை தீவிரமாக தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் சாரணிய உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் சாரணிய உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமினை பள்ளி முதல்வர் திரு சாய் வர்கீஸ் அவர்களின் மேற்பார்வையில் பள்ளியின் சாரணிய ஆசிரியை திருமதி அருள்மொழி ஏற்பாடு செய்திருந்தார். தலைமை ஆசிரியை திருமதி இந்திரா அவர்கள் வழி நடத்தினார். முதல் நாளில் மாணவிகளுக்கு சாரண இயக்கத்தின் குறிக்கோள், சட்டம், சின்னம், வாக்குறுதி, வணக்கம் குறித்து திருமதி விஜயபிரியா விளக்கினார். பட்டு நூல் மணிகள் கொண்டு அழகிய வேலைப்பாடு அமைந்த வளையல்களை செய்யும் பயிற்சியை திரு சண்முகம் வழங்கினார். இம்முகாமில் வேலைப்பாடு மிகுந்த வளையல்களை மாணவிகள் உருவாக்கினர். அதனைத் தொடர்ந்து சாரணி இயக்கத்தின் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அடிப்படை முடிச்சுக்கள் பற்றி திரு மோகன்ராஜ் கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து போட்டிகள், விளையாட்டுகள் என மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு கேம்ப் ஃபயர் உடன் கூடிய கலை நிகழ்ச்சிகளுடன் முதல் நாள் நிகழ்வுகள் முடிவுற்றன. 2ஆம் நாள் BB6 உடற்பயிற்சி, சர்வ சமய வழிபாடு, தூய்மை இந்தியா நிகழ்வுகள் திருமதி அருள்மொழி மற்றும் திருமதி சண்முகப்பிரியா மேற்பார்வையில் நடந்தன. அதனைத் தொடர்ந்து சாரணி இயக்கத்தின் மாணவர் படை, அதன் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து திரு மனோகர் மாணவிகளுக்கு வழங்கினார். கை சமிக்கைகள், ஊதல் சமிக்கைகள் பற்றி மாணவிகள் கற்றனர். ஞாபக திறனை அதிகரிக்கும் கிம்ஸ் விளையாட்டுகள் போட்டிகளுடன் நடத்தப்பட்டன. விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக பள்ளி முதல்வர் திரு சாய் வர்கீஸ், புதுவை பாரத சாரணிய இயக்கத்தின் இணை செயலர் திரு ராமலிங்கம் தலைமையில் நிறைவு விழா நடைபெற்றது. அவர்களின் வாழ்த்துரையை தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருமதி புனிதா, திருமதி சண்முக பிரியா, திருமதி விஜயபிரியா, திரு சண்முகம், திரு முகுந்தன், திரு திருசெல்வம் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்கள், ஊழியர்கள் ஒத்துழைப்போடு விழா இனிதே நிறைவுற்றது.
புதுச்சேரியில் 2 பேரிடம் 18,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்தவர் பாபு. இவர் கடன் செயலி மூலம் கடன் வாங்கினார். அந்த கடனை வட்டியுடன் அடைத்துள்ளார். இவரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து பணம் கேட்டு மர்ம நபர் ஒருவர் மிரட்டினார். அதற்கு பயந்து 5,000 ரூபாயை பணம் அனுப்பி மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார். மேலும் சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்கமல். இவரது அமேசான் கணக்கின் மூலம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 13,000ற்கு பொருட்களை ஆர்டர் செய்து மர்ம நபர் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து 2 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் சார்பில் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமையில் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சுரங்கள் வழங்கினர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறையவில்லை. மோசடி பேர்வழிகள் நூதன முறையில் தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர். அதில் பெரும்பாலும் பணத்தை இழப்பது படித்தவர்கள்தான் என்பது வேதனையான விஷயம். இந்த நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி உட்பட சைபர் கிரைம் போலீசார் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கவர்னர் மாளிகை நாளை முதல் கடற்கரை சாலையில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மைய கட்டிடத்திற்கு மாறுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள கவர்னர் மாளிகை 200 ஆண்டு பழமையானது. அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட உள்ளது. அதனையொட்டி கவர்னர் மாளிகை தற்காலிகமாக கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய் ஆலை வளாகத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 கோடி செலவில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட கலாச்சார மையத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் கவர்னர் மாளிகை மற்றும் அலுவலகத்திற்கு ஏற்றாற்போல் கலாச்சார மைய கட்டடங்களை மாற்றம் செய்து எலக்ட்ரிக்கல் பணிகள் செய்து முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கவர்னர் மாளிகை தற்காலிகமாக புதிய கட்டிடத்திற்கு மாற்றுவதற்காக நாளை காலை கணபதி ஹோமம் நடக்கிறது. முன்னதாக இன்று இரவு வாஸ்து பூஜை நடக்கிறது. இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நாளை கணபதி ஹோமம் முடிந்த பின் புதிய கட்டிடத்திற்கு கவர்னர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு மாற்றம் செய்யப்பட உள்ளது. இடையஞ்சாவடி அழகுமுத்து அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற 72ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அழகுமுத்து அய்யனாரப்பன் ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து அய்யனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அர்ச்சதை கால் நடுதலில் துவங்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல், பூநூல் அணிதல் ஆகிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அழகுமுத்து அய்யனாரப்பன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூடுதல் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை மற்றும் பிற துறைகளையும் கவனித்து வந்தார். இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் உத்தரவின்படி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பிற துறைகளில் வகித்து வந்த கூடுதல் பொறுப்பிலிருந்து விடுவிக்க கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக ஜவஹர் செயல்படுவார். இந்த தகவலை தலைமை செயலர் சரத் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் ஆராய்ச்சி படிப்புகளான PDF, PDCC படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் ஆராய்ச்சி மருத்துவ படிப்புகளான PDF 15, PDCC 9 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை இணையதளம் வழியாக தொடங்கியுள்ளது. வரும் மே 25ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளன. ஆகவே தகுதி உள்ள மாணவர்கள் மே 11ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம்.
நுழைவுத் தேர்வுக்கான நுழைவு சீட்டை மே 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் பதிவிறக்கம் செய்யலாம். மே 25ஆம் தேதி பெங்களூர், சென்னை, புதுடெல்லி, புதுச்சேரி ஆகிய 4 நகரங்களில் தேர்வு நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும். ஜூலை 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோயில் பூசாரி சுந்தர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவி, மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோயில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இவரது குடிப்பழக்கத்தால் குடும்பத்தினர் பிரிந்து சென்ற நிலையில் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக எதிர்வீட்டில் உள்ள கொத்தனார் கிரைண்டர் குழவிக்கல்லை தூக்கி முதியவர் தலையில் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தலைமையிலான போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கான மத்திய அரசின் விருதுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சிறப்பு அதிகாரி ஏழுமலை காவல்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வீரதீர செயலுக்காக இந்திய அளவில் வழங்கப்படும் மத்திய அரசின் அசோகா சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா ஆகிய 3 உயரிய விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகள் இந்திய அரசால் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது அறிவிக்கப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை போலீஸ் அதிகாரிகள் செய்த வீரதீர செயல்களை பட்டியலிட்டு இந்த விருதுக்கு அனுப்ப வேண்டும். பரிந்துரைகளை வரும் 24ஆம் தேதிக்குள் டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதேபோல் ஒருவரின் உயிரை காப்பாற்றிய செயலுக்கு வழங்கப்படும் ஜீவன் ரக்ஷா விருதுக்கு நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீசார் மருத்துவ சான்றிதழை வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென சீனியர் எஸ்எஸ்பி அனிதா ராய் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரியில் பணியாற்றும் போலீசார் கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ ரீதியாக தகுதி உடையவர் என சான்றிதழ் வழங்குவது கட்டாயமாகும். மருத்துவ பரிசோதனைக்கு பின் மருத்துவ அதிகாரி ஒப்புதல் சான்றிதழ் வழங்குவார். சீனியர் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் போலீசாருக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்து அதன் வருடாந்திர அறிக்கையை தயார் செய்து வழங்க வேண்டும். மருத்துவ அதிகாரியின் சான்றிதழ் இல்லாத வருடாந்திர அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த அறிக்கையை அதிகாரிகள் வரும் 30ஆம் தேதிக்குள் தயார் செய்து அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த கொள்ளார் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகம் மதுக்கடை போல காட்சியளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளார் கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை பள்ளி வளாகத்திலே வீசிவிட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. மது கூடமாக மாறிய பள்ளிக்கூட வளாகம் குறித்து தற்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து இந்த செயலுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமின்றி அங்கு பயின்று வரும் மாணவர்களின் பெற்றோர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இப்பள்ளியை சுற்றி மதில் சுவர் அமைக்கப்படுவதுடன் கதவுகள் அமைக்கப்பட்டு அந்நியர்கள் உள்ளே செல்லாத வகையில் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடுமையான மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதையறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின்மாற்றியை உடனடியாக அமைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் புதிய மின்மாற்றி 200 கிலோவாட் மின்சாரம் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 19,95,369 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது.
அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் குச்சிப்பாளையம் கிராமத்தில் இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.